ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நம்ம கூட அன்சி வந்திருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்டுடலாமா? ஹாய் அன்சி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்கக்கா? நான் சூப்பராக இருக்கேன் அன்சி. ஓகே குட்டீஸ், இந்த வீக்கும் நம்ம இந்த வீக் சண்டே கிளாஸ்க்குள்ளார ஸ்டார்ட் ஆகி போக போகிறோம். ஸ்டார்டிங் நம்ம என்ன பண்ணுவோம் எப்பவும் போல் அன்சி? ப்ரேயர்க்கா. ஆமாம், எப்பயுமே ப்ரேயர் தான் பண்ணுவோம். ஸோ ப்ரேயர் பண்ணும்போது எப்படி இருக்கணும்? கண்ணை முட்டி போட்டு பயபக்தியாக இப்போ ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? இப்போ ப்ரேயர் பண்ணலாமா? ஏசப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. சண்டே கிளாஸ்க்கு வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வாதிங்க ஏசப்பா. டான்ஸு, ஸ்டோரிஸ், பைபிள் வச்சு எல்லாத்தையும் அங்கே கற்றுக்கணும் ஏசப்பா. சாங்ஸ் எல்லாத்தையும் இங்கே கற்றுக்கணும் ஏசப்பா. சொத்துக்கா நன்றி ஏசப்பா. இங்கே உங்களை பற்றி நிறையவே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏசப்பா. சொத்துக்கா நன்றி பேசும் ஜபக்க எங்கள் ஜீவன் எல்லாம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இப்போ அழகாக எல்லோரும் குட்டீஸ்லாம் அழகாக சூப்பராக ப்ரே பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்களும் ஸ்டார்டிங் ப்ரே சூப்பராக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே அன்சி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? டான்ஸ்க்கா. ஆமாம், டான்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீக்கோட டைட்டிலுமே அந்த டான்ஸில் தான் இருக்குது. ஸோ அவங்க ஆடும்போது டான்ஸ் ஆடிட்டு நீங்கள் அந்த சாங் கேட்டு அதில் இருக்க டைட்டிலில் கண்டுபிடிக்கணும். ஓகேவா குட்டீஸ்? அன்சி, நீ கண்டுபிடிப்பியா? ஓகே, அன்சி அக்காவும் கண்டுபிடிப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுங்க. ஓகே குட்டீஸ், இப்போ டான்ஸ் பார்த்துடலாமா? Come on, let's celebrate it. பாரபட்சம் பாராத தேவனை உயர்த்துவோம். அல்லேலூயா பாடி கொண்டாடுவோம். Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அல்லேலூயா துதி உமக்கே. அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வகித்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீர மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வகித்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீர மேலே 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 மேலே. அல்லேலூயா துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஓஹோ, வாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீழாக்காமல் என்னை மேலாக்குவி. Hallelujah, துதி உமக்கே. Come on. Hallelujah, துதி உமக்கே. Hey, hallelujah, துதி உமக்கே. ஓகே குட்டீஸ், இப்போ குட்டீஸ்லாம் அழகாக சூப்பராக டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்கல்ல. நீங்களும் சூப்பராக டான்ஸ் ஆடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேனே, இந்த வீக்கோட டைட்டில் அதில் தான் இருக்குது, நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு தெரியுமா குட்டீஸ்? கண்டுபிடிச்சிங்களா? சரி, ஓகே, இருங்க அன்சி அக்கா கிட்ட போய் கேட்டுடலாமா? அன்சி, நீ டைட்டில் கண்டுபிடிச்சியா? எங்க சொல்லு. பெரிய தேவனை நம்பின சிறிய தாவீது. ஆமாம், பெரிய தேவனை நம்பின சிறிய தாவீது. அதான் இந்த வீக்கோட டைட்டில். ஓகேவா குட்டீஸ்? அந்த டான்ஸ்லையுமே தாவீதுன்ற வேர்டு வந்திருக்கும், நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அன்சி? வசனம் தான்க்கா. ஆமாம், வசனம் தான் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஸ்டோரி பார்த்துடலாமா? ஸோ பெரிய தேவனை நம்பின சிறிய தாவீதுன்ற குறித்து தாவீதை பற்றி அக்கா நம்மளுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி ரெடி பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸ்டோரி கேட்டுடலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி இந்த ஸ்டோரியோட டைட்டில் கேட்டிங்களா? நமக்கு என்ன சொன்னாங்க? பெரிய தேவனை நம்பிய சிறிய தாவீது. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா தாவீதை பற்றி தான். தாவீது யார்?
ஈசாயினுடைய 8வது குமாரன். ஈசாய்க்கு 8 பசங்க. இந்த 8 பசங்களை கடைசியாக இருந்தது தான் யார்? தாவீது. தாவீதோடைய அண்ணங்கள்லாம் பெருசாக டாலாக இருப்பாங்க, ஹைட்டாக வெயிட்டாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் என்ன வேலை செஞ்சாங்கன்னா 8 பேரில் 7 பேருமே வந்து நல்ல போர் சேவகர்களாக இருந்ததுனால இராணுவத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க இராணுவத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்ததுனால தாவீது ரொம்ப சின்ன பையன், அவ்வளோ அளவுக்கு ஹைட்டாக இருக்க மாட்டான், நல்லா வெயிட்டாக இருக்க மாட்டான், ஆனால் அழகாக இருப்பான். தாவீதுக்கு மட்டும் என்ன வேலைன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடு இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு வரணும். கூட்டிகிட்டு போய் மலை மேலே கூட்டிகிட்டு போய் ஆடு மேய்ச்சி ஆடை திருப்பி கூப்பிட்டுட்டு வந்து அதை வந்து அதோட இடத்துல எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது தான் தாவீதுடைய வேலை. இப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, தாவீதுக்கு அவங்க அப்பா கூப்பிட்டு, தாவீது நீ வந்து என்ன பண்ணு, உன் அண்ணனுங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடு. அவங்க இராணுவத்தில் இருக்காங்க, இராணுவத்தில் இருக்கிறதுனால நீ என்ன பண்ணணும், சாப்பாடு கொடுத்து அனுப்புகிறேன், நீ எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடு. இந்த ஆடுங்களை நம்ம வீட்டில் வேலைக்காரங்க இருக்காங்களே அவங்கக்கிட்ட விட்டுட்டு போன்னு சொல்லிடுறாங்க. இவங்க சொன்ன உடனே தாவீதும் என்ன பண்ணுறான், அப்பா சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு அவங்க கூட போகிறான். அங்கே போய் சாப்பாடு கொடுக்க போகும்போது அவன் வழி தெரியல, பாவம் சின்ன பையன்ல, அங்கே இருக்கிறவங்களெல்லாம் கேட்டு போகிறான். என் அண்ணங்க எங்கே இருக்காங்க, என் அண்ணன் இராணுவத்தில் வேலை செய்கிறாங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டு போகிறான். அங்கே எல்லோரும் சொல்கிறாங்க அங்கே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அங்கே இருப்பாங்கன்னு. இவனும் போகிற வழி எல்லாம் கேட்டுட்டு அங்கே போய் பார்க்குறான். அவங்க அண்ணனுங்க கிட்ட சாப்பாடு கொடுக்க போகிற நேரம் பெருசா ராட்சசன் மாதிரி, எப்படி பெரிய ராட்சசன் வந்து நின்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரையும் அங்கே இருக்கிற ஜனங்களையும் தூஷணமாக அவனுக்கு என்னென்ன தோணுதோ அப்படியெல்லாம் அவங்கள சொல்லி கேட்டு திட்டிகிட்டு இருக்கான். இவன் யார் விருத்தம் தாவீதுக்கு தோணுது, இவன் யார் விருத்த சேதனை இல்லாத இந்த மனுஷன், இவன் வந்து ராட்சச மாதிரி இருக்கானே, இவன் வந்து தேவனுடைய ஜனங்களையோ இந்த ராஜ்யத்தை பற்றியும் இந்த ராஜாவை பற்றியும் இங்கே இருக்கிறவங்கள பற்றியும் இவ்வளோ கேவலமாக பேசுகிறானே, தேவனை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிறானேன்னு தாவீதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணா, தாவீது கடவுள்கிட்ட கேட்டு, அப்போ தாவீது போயிட்டு ராஜா கிட்ட சொல்கிறான், ராஜா இந்த கோலியாத்தை நான் வந்து, அந்த ராட்சசம் பேர் என்னென்னா கோலியாத், ஓகேவா, இந்த கோலியாத்தை அடிக்க நான் போகிறேன். இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பயப்படுறீங்கல்ல, அங்கே இருந்தவங்களாம் இந்த ராட்சசனை பார்த்து ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அப்போ ரொம்ப பயந்ததுனால தாவீது என்ன பண்ணுறான், ராஜா கிட்ட போய் தைரியமாக இந்த கோலியாத்தை அடிக்க நான் போகிறேன். இவன் யார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பற்றி இவன் தூஷணமாக பேசுறதுக்கு, இவன் விருத்த சேதனம் இல்லாத மனுஷன், இவன் வந்து பேசுறதுக்கு இவனுக்கு தகுதியே கிடையாது, இவனை அடிக்க நான் போகிறேன் அப்படின்னோடனே அதுக்கு ராஜா சொல்கிறாரு, தாவீது நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அவனை பார்த்தியா, அவன் எப்படி இருக்கான், அவன் பிறந்ததுலேருந்தே யுத்த வீரன்பா, நீ இப்போ தான் ஆடு மேய்ச்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு தாவீது சொல்கிறான், சரிதான் ராஜா, நான் ஒரு முறை ஆடு மேய்க்கும் போது கரடி வந்துச்சு, அதே மாதிரி ஒரு சிங்கமும் வந்துச்சு, அதோட வாயை கிழிச்சு அது வாயிலிருந்து என் ஆட்டுக்குட்டியை மீட்டு நான் கொண்டு வந்தேன், அதே மாதிரி தான் கரடிக்கும் நேர்ந்தது. இவன் எதுக்கு எனக்கு ஏமாத்திரம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஏன் கூட இருக்காரு, எனக்கு பயம் கிடையாது, அவர் பெரிய தேவன் அப்படின்னு சொல்கிறான். இவன் யாரை நம்பி போகிறான், ராஜாவை நம்பலை, அவன்கிட்ட இருக்கிற பணம், அவன்கிட்ட இருக்கிற ஹைட்டு வெயிட்டு, நான் அழகு, என்கிட்ட பலம் இருக்குன்னுலாம் அவன் நம்பலை. ஏன்னா அவன் எப்படி இருக்கான், ரொம்ப ஒல்லியாக இருக்கான், அவன் வந்து அழகாக இருக்கான், சின்ன பையனாக இருக்கான். இவன் வந்து நேராக போய் நிற்கிறான். யார் முன்னாடி, கோலியாத். ராஜா கிட்ட கேட்குறான். ராஜாவும் நீ போப்பான்னு சொல்லிட்டு தாவீதை அனுப்பி வைக்கிறார். போன உடனே இவன் வந்து நிற்கிறான். நின்ன உடனே கோலியாத் சொல்கிறான், நீயோ சின்ன பையன், நீ வந்து என்னை அடிக்க போறியா அப்படின்னா. இவன் எதுவுமே பண்ணலை. அவன்கிட்ட 5 கூழாங்கல் இருக்கா, 5 கூழாங்கலை கையில் எடுத்துக்கிட்டான். இங்கே கோலியாத் கையில் ஈட்டி இருக்குது, பெரிய பெரிய ஈட்டி, பட்டையும் இருக்குது, அவன்கிட்ட பெரிய எல்லா ஆயுதமும் வச்சிட்ருக்கான் கையில். ஆனால் தாவீது 5 கூழாங்கல்ல மட்டும் எடுத்துகிட்டு போய் அவன் ஒரு கவனி வச்சுருந்தான். கவனின்னா நம்ம எல்லாம் உண்டிக்கோல் அடிப்போம்ல, அந்த மாதிரி அதை அந்த காலத்தில் கவனின்னுவாங்க. அந்த கவனியில் ஒரே ஒரு கல் தான் எடுத்து நேராக நெத்தியை பார்த்து ஒரே குறி போய் பட்டுன்னு பட்டுச்சு. அவன் அப்படியே மல்லாக்கா விழுந்து செத்தே போயிட்டான். அவன் கத்தி எடுத்தே அவன் கழுத்தை வெட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக அவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினான். இப்போ அவன் யாரை நம்பி போனான்னு சொல்லுங்கள் பார்ப்போம்.
தாவீது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மட்டும்தான் நம்பி அவ்வளோ பெரிய ராட்சசங்கிட்ட போராட அவன் ஒரு சின்ன பையனா அவ்வளோ தைரியமாக போகிறான். அதே போல் நீங்களும் தேவனை நம்பி பயபக்தி இல்லாமல் இருப்பீங்களா? பயபக்தியோட தேவனுக்கு முன்பாக நீங்கள் போய் நின்னீங்கன்னா தேவன் உங்களுக்கு தாவீதை போல் பெரிய ராட்சசனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய மலை போல் உங்களுக்கு துன்பம் வந்தாலும் கடவுள் உங்களுக்கு ஈஸியாக தகர்த்து போக வழி உண்டு பண்ணுவார். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம வந்து அழகாக வந்து தாவீதை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி எல்லாம் கேட்டு முடிச்சோல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இஸ்ரவேல் தேவனை நம்பினா, நீங்களும் ஏசப்பாவை வந்து நம்பினா உங்களுக்கு வந்து எல்லா வந்து செயலுமே வந்து நல்லா தான் நடக்கும். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம வந்து டான்ஸ் ஆடி முடிச்சிட்டோம், வசனம் வந்து ஸ்டோரி அக்கா அழகாக சூப்பராக சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அன்சி? வசனம் தான்க்கா. ஆமாம், பைபிள் வேர்ட்ஸ் தான் சொல்லித்தர போகிறாங்க எஸ்தர் அக்கா. ஸோ வந்து தாவீதை பற்றி சொல்லித்தரேன், அந்த பைபிள் வேர்ட்ஸை நீங்கள் வந்து பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், எல்லாம் ப்ரைஸ்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? நீங்களாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம எதை குறித்து யாரை குறித்து பார்த்துட்ருக்கோம் இந்த வீக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோலியாத் தாவீது. யார் வந்து நம்பினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவீது வந்து பெரிய தேவனை நம்பின சிறிய தாவீது, அந்த டைட்டில் குறித்து தான் வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்து சாங்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வசனம் பார்க்க போகிறோம். ஸ்டோரியும் நீங்கள் கேட்டுப்பீங்களே, சூப்பராக இருந்துச்சுல ஸ்டோரி. கோலியாத்தை எப்படி வந்து தாவீது சின்ன தாவீதாக இருந்தாலும் கோலியாத்தை எப்படி வின் பண்ணான், அவன் வந்து தேவனை நம்பினான். இஸ்ரவேலின் தேவனை வந்து உண்மையாக வந்து அவர் என் கூட இருப்பார், இந்த யுத்தத்தில் என்னை வந்து ஜெயிக்க வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்பினான்ல. அதே போல் தான் நீங்களும் வந்து ஏசப்பாவை நம்பணும். அது குறித்து தான் நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாமா? எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்கிறீங்களா? கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. 1 சாமுவேல் 17:47. மறுபடியும் சொல்லலாமா குட்டீஸ்? கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. 1 சாமுவேல் 17:47. அக்கா சொன்னாங்கள்ல ஸ்டோரி, அதில் வந்து கோலியாத் இப்படி தான் இருந்தார். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பட்டையை வச்சுட்டு இருந்தார், மேலே வந்து கேடயம் போட்டிருந்தார், தலையில் வந்து அந்த தலைக்கவசம் போடுவாங்க பற்றிய யுத்தத்துக்கு போகிறவங்கெல்லாம் வந்து என்னென்ன அவங்க சர்வாயுத வர்க்கங்களை வந்து தரிச்சு கொண்டு தான் போவாங்க. அவங்க என்னென்ன அவங்களுக்குள்ள அந்த டைமில் வந்து அவங்களுக்கு என்னென்ன சேஃப்டியாக அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த திங்ஸ்லாம் அவங்க வந்து போட்டுட்டு தான் போவாங்க. ஏன்னா அவங்களோட சேஃப்டி அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அதனால் இப்போ தாவீது பார்த்தீங்கன்னா தாவீது என்ன எடுத்துகிட்டு போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்னமே பண்ணல. அவர்கிட்ட வெறும் வந்து கூழாங்கல் மட்டும்தான் இருந்துச்சு. அக்கா சொன்னாங்களே ஸ்டோரி நீங்கள் கேட்டிங்களா? அப்போ கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல அப்படின்னு ஏன் வசனம் சொல்லுதுன்னா, அவன் வந்து கோலியாத் வந்து பெரிய பட்டயத்தை வச்சுட்டு இருந்தான், ஈட்டியை வச்சுட்டு இருந்தான். ஆனால் வந்து அவன் வின் பண்ணானா? இல்லை. ஏசப்பாவை நம்பினதுனால மாத்திரம்தான். யார் நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாங்க? இது கோலியாத் நம்பியிருந்தானா அவனுக்கும் ஆண்டவர் வந்து ஜெயத்தை கொடுத்துருப்பார். அவன் யாரை எதிர்த்தான்? இஸ்ரவேலின் தேவனையே வந்து எதிர்த்து அவங்களுடைய ஜனங்களெல்லாம் வந்து துன்புறுத்தினான். அதனால தான் வந்து அந்த இடத்துல வந்து தாவீது வந்து யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னா அந்த யுத்தத்தில் தாவீது இருக்கிறான். ஆனால் வந்து யார் மேலே நம்பிக்கையாக அந்த இடத்துல தாவீது வந்து கர்த்தர் மேலே தான், பெரிய தேவன் மேலே தான், பெரிய தேவனை நம்பின சிறிய தாவீது அப்படின்னா பெரிய அவர் ஆண்டவரை தான் இந்த இடத்துல வந்து என்னால் இதை வந்து இவனை வந்து எதிர்க்க முடியாது, எஸ்பா நீங்கள் தான் என் கூட இருக்கீங்க, இவனை ஜெயிக்க உங்களால் தான் முடியும், என் கூட நீங்கள் இருங்க, உங்கள் வல்லமை வந்து இருக்கணும் அப்படின்னு அவன் ப்ரேயர் பண்ணிட்டு தான் நிச்சயமாக அந்த காரியத்தை செஞ்சுருப்பான். ஒரே ஒரு சின்ன கல்லால் அவ்வளோ பெரிய ஹைட்டாக ரொம்ப வெயிட்டாக இருக்கிற அவனை வந்து எப்படி வின் பண்ண முடியும்? அந்த வல்லமை வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசப்பா அவன் வந்து உண்மையாக நம்பினதுனால தான். அப்போ நீங்களும் வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னு வந்து வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஒரு காசு வந்து நம்மளுக்கு ஒரு ரொம்ப தேவைப்பட்டிருக்கலாம், அந்த டைமில் உங்கள்கிட்ட காசு இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையாக இருந்திருக்கும். அந்த டைமில் அது வந்து சந்திக்கப்படும்ன்ற ஒரு சின்ன நம்பிக்கை கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நாளில் இதை பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருக்கும் நீங்கள் ஏசப்பா உண்மையாக என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் அப்படின்ற அந்த ஒரு சின்ன நம்பிக்கை, தாவீதுக்கு இருக்கிற நம்பிக்கை போல் உங்களுக்கும் நீங்களும் வந்து தேவனை நம்பினா உங்களுக்கும் ஆண்டவர் வந்து பெரிய காரியங்களை செய்வார். அந்த கோலியாத்தை எப்படி அவனை வந்து அந்த கல்லால் அந்த கூழாங்கல்லால் தகர்த்து போட்டானோ அதே போல் உங்களையும் வந்து உங்களுக்குள் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஏசப்பா வந்து முறியடிப்பார். ஓகேவா குட்டீஸ்?
ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? என்னோட கூட சேர்ந்து எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்கள். எங்களை அதிகமாக நேசிக்கதான பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அப்பாமை ஸ்தோத்திரிக்கிற ராஜாமை துதிக்கிறோமை வாழ்த்துக்கிறோம் வணங்குறோமை போற்றுகிறோம் புகழ்கிறோம் கத்தாவே. அப்பா அந்த நாளிலே கூட ராஜா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிற பெரிய தேவனை நம்பின சிறிய தாவதி என்ற அப்பா தலைப்பிலே கூட ராஜா நாங்கள் அப்பா ஆண்டவரே அப்பா நம்முடைய கதைகளை கேட்கோம் ஆண்டவரே, நம்முடைய பாடல்களை ஆண்டவரே அப்பா பிள்ளைகள் ஆண்டவரே ஆடினார்கள் தகப்பனே, வசனங்களை கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ராஜாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரப்பா படைத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது என்று நாங்கள் அப்பா ஆண்டவரே வாசித்த வண்ணமாய் ஆண்டவரே அப்பா வேதத்தில் எழுதியிருக்கிற வண்ணமாய் கூட ராஜா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. எவ்வளோ பெரிய ஆண்டவரே அந்த கோலியாத்தை கூட தகப்பனே ஆண்டவரே அப்பா ஒரு சின்ன கூழாங்கல்லில் ஆண்டவரே கூழாங்கல்லாலே அந்த தாவீது அப்பா உண்மையில் வைத்த அந்த நம்பிக்கை நிமித்தம் தகப்பனே அப்பா நீர் கொடுத்த அந்த வல்லமையின் நிமித்தம் தகப்பனை முறியடித்தது போல ராஜா இந்த நாளில் அப்பா இதை பார்த்து கொண்டு இருக்கிறதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தகப்பனே அப்பா மலை போன்று எத்தனை பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவரே பிள்ளைகள் படிப்பின் காரியத்தில் எந்த ஒரு அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் அது எதுவாக இருந்தாலும் என் தேவன் ஆண்டவரே அப்பா உண்மை நம்பி ஆண்டவரே அப்பா அவர்கள் ப்ரேயர் பண்ணும்பொழுது ஜெபம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவரே அந்த காரியத்தில் நீர் ஆண்டவரே யுத்தம் கர்த்தருடையது நாங்கள் அப்பா வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படியாய் கூட இப்போ நாங்கள் படித்த வண்ணமாய் ஆண்டவரே அந்த இடத்துல அப்பா நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கூட இருந்து ஜெயத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே இதை அப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படியாக உங்கள் நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்தும்படி கூட நாங்கள் செபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். செபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென்.